கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுமா, சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். சொல்லுவோம், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மா பரிசு விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தல் எங்கிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் எங்கிடவே. தீரை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. தீரை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சத்தத்தை வைத்து சொல்லுமா, சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் எந்திட ஸ்தீபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கர்த்தருடைய அபிஷேகக்காரன் ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி பிடிக்க வேண்டும் ஆயிடுச்சுப்பீங்க. எல்லா சிலந்தி வலைகள் எரிவதா, சிந்தனையில இருக்கிற எல்லா அகந்தையாசின் வல்லமைகள், சிந்தனையை கட்டுகிற எல்லா அகந்தையாசின் வல்லமைகள், சிலந்தி வலை எரிவதா எரிவதாக. ரிபாதா டாக்கா டூதா டபடு ஷெட்டா ரகடகதடபா. சிந்தையில பரிசுத்தம் உண்டாகட்டும். பேசுகிற எல்லா மனித நாவுகள் எரிவதாக எரிவதாக. அஸ்தரத்தின் மனித நாவுகள் எரிவதாக. பெருமையானவைகளை பேசுகிற கிரியைகள் எரியெடுந்து வேளையில ராபா தூராமா ஷடகதடகதடபா. ஜப அக்கினி இறங்கி வருது. ஜப அக்கினி இறங்கி வருது. ரீபா டூபா ஷக்கா தடா பாலா பஷீரி பாடா கதடா மாராபா.
ருபாதுடா படகதலபார் ஜப அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் பற்றி பிடிப்பதா, பற்றி பிடிப்பதா, பற்றி பிடிப்பதா. சித்தத்தை விட்டு விலக பண்ணுகிற கிரியைகள் எரியிடுந்து வெளியில எரியிடும். மாறா ஷீகாடா கதடா பலபா ஷெடுதடா கதடா கதடா கதலபா எரியிட்டும் தீபிடிச்சு எரி ஷேகே ருபாதா டபாலா ஷே நாத்து ரிஷிகா துடாபாலா ஷக்கட கதட கதலபா. சகல கட்டுகள் எரியிடும், சகல கட்டுகள் எரியிடும். ரோஷா ருகாதுலபா ஷேகேபா டகதடபா. அக்கினி இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துக, நன்றி செலுத்துக. சகல தடைகள் உடையிடும், சகல தடைகள் உடையிடும். எல்லாம் கீழ்ப்படியாமின் கிரியைகள் எரிவதா எரிவதாக. ரிபாத்தோரோ தோரமோ ஷிக்கிரா துராமா ஷடகதடகதலபா. அக்கினி இறங்கி வரட்டு, அக்கினி இறங்கி வரட்டு. ரிமா தோ ரகா துரிபி ஷீரிபாடகதலபா. சகல தடைகள் உடைந்து விழுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்க. தேன் கூட்டிலிருந்து விழுகிற கர்த்தருடைய வார்த்தையாகிய தெளித்தேனை ஒவ்வொருவரும் பருகிறத்தக்கதாக கண்களை தெளிவிக்கிற கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற கிருபைகளுக்காய் நன்றி, புறப்பட்டு வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற. சகல தடைகள் உடையிடும், சகல தடைகள் உடையிடும். இருளின் அதிகாரங்கள் ஏறிட்டு ரீமா தோரோனோ ஷிகா டபாலா ஷேகா டதடகதலபாதா. கட்டுகள் உடையிடந்து விடு. துதி கன மகிமெல்லாம் தருகிற தேவன். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃப்ரைடே அண்ட் Thursday நம்மளால ஜூம் மீட்டிங் நடத்த முடியல. I went to some ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தேன். ஸோ அங்கேயும் கர்த்தர் வல்லமே கிரியை செய்தார். தொடர்ந்து நம்ம எழுப்புதலை குறித்து சில காரியங்களை பார்க்க என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். யோவான் ஸ்நானனுடைய மெசேஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். It is near. It is not yet come, but it is near. அல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். பரலோக ராஜ்யம் வருகிறதற்கு மிகவும் சமீபமா நம்ம இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு வைராக்கியமாய் வனாந்தரத்துல பிரசவம் பண்ற. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாம 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அல்லேலூயா. இவன் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, தீர்க்கர்கள் உரைக்கப்பட்டவன். அல்லேலூயா. தீர்க்கர்கள் உரைக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா சொல்லாமா. A person who brings revival, or God uses a person to bring a revival, and that person must be a prophet. அல்லேலூயா. அவனுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய தீர்க்க தரிசன அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். இவன் ஒரு மரித்தோனை உயிரோடு எழுப்பினதில்லை, அற்புத அடையாளங்கள் பண்ணினது கிடையாது. ஆனாலும் ஜனங்கள் திரள் திரளாய் அவனிடத்தில் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், வாட்டர் பேப்டிசம் இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ரெய்னார்ட் ரேவன் சொல்லுவார்னா, he didn't rise a dead, hallelujah, but he raised a dead nation. hallelujah. amen. அதான் ரிவைவல். amen. செத்து போன தேசத்தை உயிர் தெழுப்புறதுதான் ரிவைவல். amen. செத்து போன தேசத்தை கர்த்தருக்குள்ள ஜீவன் உள்ளதாய் மாற்றுகிறது.
செத்து போன வாழ்க்கையை வாழுகிற கிறிஸ்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஊழியம். இதுதான் ரிவைவலை கொண்டு வரும். அல்லேலூயா. அநேக வேதத்துல அநேக வல்லமையா எழுப்பப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது. அநேக பேர் எழுப்புதலை கொண்டு வந்த பாத்திரங்களா இருக்கிறார். ஆனா இதுல முதன்மையான ஒரு ஆள் யார் பாத்தீங்கன்னா அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். யோவான் ஸ்நானகன் மாதிரி கர்த்தருக்காக வழி ஆயத்தப்படுத்தி வைராகியமா ஊழியம் செய்தது யாருமே கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வாசிக்கிறேன். யாரை பார்க்க போகிறீங்கன்னு கேக்குறாரு தெரியுமா? ஆமென். யாரை பார்க்க போனீங்க? நீங்க வனாந்திரத்துல அதுக்கு எதுக்கு போறீங்க? கர்த்தர் சொல்றாரு, வனாந்திரத்துல தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களோ? ஆமா, அவர் தீர்க்கதரிசி தான். ஸ்திரீகளில் பிறந்த எந்த மனுஷனை காட்டிலும் பெரியவனாய் இருந்தவன் மோகன் தான். அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. ஆனா அவன் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு ஜீசஸே சாட்சி கொடுத்த ஒரு நபர் யார்? யோவான் ஸ்நானன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்காக பற்றி எரிந்த பாத்திரம் அவன். அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் இருந்தான். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றார். இந்த இடத்துல வாசிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி யாரை பார்க்க போனீர்கள்னு ஒரு வசனம் இருக்கு. மத்தியில தான் வரும் நினைக்கிறேன். If anybody got it, please. சரி, இந்த வசனம் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் யோவான் இடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. He was standing for the truth. He was not compromising. அல்லேலூயா. He was standing for the truth. அதே மாதிரி நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே இவைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூரம் மனதாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. சொல்லாமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். He is a lamp. He was a lighthouse. He was burning like a lamp. You were getting that light. You were burning in that light. Riba Shekha Tura Bagadala. Hallelujah. கர்த்தர் ஆவியானவர் ஒரு மனிதனை அனுப்பி இயேசுக்காக சாட்சி கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. ஆமென். இவர் ஏன் தீர்க்கதரிசியை காட்டிலும் வல்லமையாய், இவர் தீர்க்கதரிசிகளிலே ஸ்ரீகள்ல பிறந்த மனிதன்லயே பெரிய ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா யோவான் ஸ்நானகன் இயேசு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசுவை ஒரு பகுதியாய் மாத்திரம் தீர்க்கமாய் சொன்னார்கள். எரேமியா எடுத்தீங்கன்னா அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ப்ராஃபசர் ஏசையா கல்வாரி சிலுவையில ஏசையா 53 நீங்க வாசிங்க. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்க போறாரு, அவருடைய அக்கிரமங்களினால் அவருடைய காயங்களினால் நம்ம எப்படி குணமாகிறோம், அதெல்லாம் காரியங்கள் எழுத கல்வாரி சிலுவையில என்ன கர்த்தர் நமக்காக பண்ணாரு அதெல்லாம் ப்ராஃபட்டிக்கா எழுதுறாரு. ஆனா யோவான் தான் இயேசுவை பற்றி அல்ல, இயேசுவையே காண்பித்தார். எங்களுக்கு தொழிலே சொல்லாமே, when you show Jesus, he is that revival. அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில இயேசுவை நம்ம காட்டாம, இயேசுவை நாம்
இயேசுக்காக சத்தியத்தை குறித்து நாம் சாட்சி சொல்லாமல் நம் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. அதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 கத்த சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சிகளா, உலகம் எங்கும் பூமியின் கடையாந்திரம் மட்டும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. கையில சொல்லாம யூ வில் பி மை விட்னஸஸ். ஆமென். எப்படி சாட்சி? அல்லேலூயா. எப்படி சாட்சி? நான் சொல்றேன். சாட்சியாய் கர்த்தருக்காக நீங்க நிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். இமாஷா ராக்கா தூராமா ஷேகா டகாதலாமா. அவன் போய் சாட்சி கொடுக்கும்படியாக, லேகியோன் பிசாசிலிருந்து விடுதலையானவனை அவன் போய் சாட்சி கொடுக்கும்படியாக, சாட்சி கொடுக்கும்படியாக அவன் அங்கேயே வச்சுட்டு போறார். He would have brought a revival. Hallelujah. Amen. அவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சொன்னாலே போதும், அவனுக்குள்ள வல்லமையான ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகனை போல கர்த்தர் இதோ இந்த கடைசி நாட்கள்ல அநேக எலியாவின் ஆவியை பெற்றவர்களை எழுப்பி தரப்போகிறார். அல்லேலூயா. This is a prophecy. கடைசி நாட்கள்ல அநேகர் எலியாவின் அபிஷேகத்தை உடையவர்களாய் எழும்பி கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துவார். தமாஷா காத்தாலாபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் எலியாவின் ஆவியை பெற்றவனா இருக்கேன். எலியாவின் ஆவினா கொல்ற ஆவியில பிசாசின் கிரியைகளை, பாகால்களின் கோட்டைகளை முறிக்கிற எருபாகாலை போல் இருக்கிற கிரியைகள் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா பழைய ஏற்பாடுல செய்த நிறைய மாம்சீகமான காரியங்களை நம்ம ஆவிக்குரியவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். எலியா வானத்திலிருந்து அக்கினி அநேக மனிதர்களை எரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இயேசு அது அந்த ஆவியில நீங்க பண்ணாதீங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, கவனிங்க, இயேசு மனிதனை ரட்சிக்க வந்தார். மனிதனை பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் ஒரு சைடு, இன்னொன்னு பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. கையில சொல்லாமே இது ரெண்டு கிரியை. நான் சொன்னல, ரிவைவல்னா இந்த ரெண்டு கிரியை இருக்கணும். ஒண்ணு ரட்சிக்கணும், இன்னொன்னு பிசாசை பட்சிக்கணும், சத்ருவை பட்சிக்கணும், மனிதனை ரட்சிக்கணும். இதுதான் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. திஸ் இஸ் த ரிவைவல். ரிவைவல்ல இந்த ரெண்டு கிரியை இருக்கும். ஒரு கிரியை ரட்சிப்பு, இன்னொரு கிரியை பட்சிப்பு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? இந்த ரெண்டு கிரியையை நீங்க பார்க்க முடியலன்னா that will not become a perfect revival. அல்லேலூயா. ஒரு பூர்ணமான ஞான எழுப்புதலை உங்களால பார்க்க முடியாது. பூர்ணமான அக்கினி அபிஷேகத்தின் எழுப்புதலை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப நல்லா குனிங்க, எழுப்புதலின் நாட்கள்ல அநேக 7 சந்ததிகள், 7 ஜெனரேஷன் இவங்க எழும்புவாங்க. ஓகேங்களா? எழுப்புதலின் நாட்கள்ல வல்லமையின் தலைமுறைகள், ஓகேங்களா, ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன், போதகர்கள், இவாஞ்சலிஸ்ட், ஓகேங்களா, ஞானத்தை போதிக்கிற வரத்தை உடைய ஞான போதகர்கள், இன்னும் நிறைய பேரு ரிவைவல்ல பிறப்பிக்கப்படுவாங்க, எழும்புவாங்க, வைராகியமா ஊழியம் செய்வாங்க. ஆனா நம்ம ரோல் அந்த ரோல் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளோட ரோல் யோவான் ஸ்நானகனுடைய ரோல், எரேமியாவோட ரோல், மோசேவுடைய ரோல். நம்ம தான் ரோடு போடணும் ரிவைவல் வரத்துக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஆமென். நீங்க தான் முன்னே செல்லணும். அல்லேலூயா. ரிவைவல், இயேசு தான் ரிவைவல் இல்லையா? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, அல்லது இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு வல்லமையா ஊழியத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் எழுப்பி நின்றார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது வான மண்டலங்கள் அசையும். முன்னாடி போய் வானங்களை திறந்து கொடுக்கணும், ரிவைவலை தரகணும். அல்லேலூயா. நம்ம தான் விடியற் காலத்துல பிறகுல பனிக்கு ஒப்பான எவ்வன சந்ததின்று வேதவசனம் சொல்லுது. அது வாஸ்தவம் இல்லையா? ரிவைவல் டைம்ஸ்ல நம்ம தான் எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு பிரயாசப்பட வேண்டும்.
எழுப்புதல் வந்த பிறகு அந்த அக்கினியில வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளும் வேலை செய்வோம், பிரச்சனை கிடையாது, வேலை செய்யலாம். ஆனா எழுப்புதலை பிறப்பிக்கிறது எப்படி அப்படின்றத போக்கஸ் பண்ணி இந்த நாட்கள்ல நீங்க ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களோட ஊழியம் டிஃபரெண்டா இருக்கும். எழுப்புதலை பத்தி பேசும்போதே அந்த அக்கினி உங்களால உணர முடியும். அல்லேலூயா. எழுப்புதலின் நாட்கள்ல கர்த்தர் கிரியை செய்கிறதற்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். These are the days of Elijah. These are the days of John the Baptist. Hallelujah. Amen. இந்த நாட்கள் யோவான் ஸ்தானகனின் நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? இயேசு கிறிஸ்து ஒரு மேல் வீட்டு அறையை பாக்குறாரு. மேல் வீட்டு அறையை எனக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னு பேதுருவே இன்னொருத்தரையும் கூப்பிட்டு, நீங்க போய் எனக்கு இந்த லாஸ்ட் சப்பர் திருவிருந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக ஒரு அறையை எனக்கு ரெடி பண்ணுங்க, ஒரு ரூம் எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 சீஷர்களை அழைத்து எதிர்க்க இருக்க பட்டணத்துக்குள்ள போ. அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது தண்ணி தொட்டியை தூக்கிட்டு வருகிற ஒருவன் வருவான், அவனுக்கு பின்னாடி போ. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த எஜமான் கிட்ட கர்த்தருக்கு இந்த மேல் வீட்டறை வேணும் அப்படின்னு பஸ்காவுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் எங்கேன்னு கேளுங்க. உடனே அவன் கொண்டு போய் கம்பளம் முதலாய் விரிவாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரூம் அவன் காட்டுவான். அங்கதான் நம்ம பஸ்கா கொண்டாட போறோம். அங்க போய் கம்யூனியன் சர்வீஸுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணுங்க சொல்றாரு. இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு ஏசு எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ரெடி பண்ற வேலையை நம்ம பண்ணணும். எழுப்புதல் உள்ள பட்டணத்துக்குள்ள வருகிறதற்கு தடையா இருக்கிறவைகளை ஒடிக்க வேண்டும். தேவையானவைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய கைகள்ல கொடு, சிங்காசனத்தை கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? அதுதான் நம்ம வேலை. ஜான் த பேப்டிஸ்டோட வேலை அதுவா இருந்துச்சு. ஆமென். கடைசி காலத்துல கர்த்தர் வர இருக்கிற இந்த எழுப்புதலில் நம்ம எடுத்து எப்படி பயன்படுத்த போறார்? நீங்க மத்தவங்க மாதிரி ப்ராஃபஸி சொல்ற ஆட்கள் கிடையாது. கர்த்தர் ரிவைவலுக்கு என்றே பிரித்தெடுக்கிற ஒரு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த ரிவைவலுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறத என்னால உணர முடியும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய கர்த்தருக்காக பற்றி எரிகிற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறத நான் பாக்குறேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லாதவர்கள் சும்மா வசனத்தை கேட்டு போயிடலான்னு நினைக்கிறவர்களை கூட கர்த்தர் இதோ இன்றைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்தானனை போல கர்த்தருடைய குரலாய் நீங்கள் இருக்க வேண்டும். வனாந்தரத்தின் சத்தமா இருங்க. You should not be an echo. You should be the voice of God. அல்லேலூயா. ஆமென். என் தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால ப்ளீஸ் அட்ஜஸ்ட். என்னால கத்தி பேச முடியல. பட் அந்த அக்கினி எனக்குள்ள பற்றி எரிகிறத உங்களால உணர முடியும். விசுவாசி. அல்லேலூயா. ஒரு வாசி மத்தேயு 3ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அல்லேலூயா. நம்ம அந்த சத்தமா இருக்கும். அல்லேலூயா. அந்த இடம் வனாந்தரம். அந்த இடத்துல பிரேயர் மீட்டிங் நடத்த முடியாது. தட் இஸ் a desert. that is a dry ground. nobody will come there. எந்த ஜனமும் அங்க வராது. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லது ரெய்னார்ட் ரேவன் சொல்லியிருக்காரு ஒரு புக்ல, எழுப்புதல் தாமதிப்பது ஏன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ரெய்னார்ட் ரேவன். அது நீங்க யாராவது வாசிக்காம இருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ரீட் தட் புக். புக்கை வாசி, உங்களை டோட்டலா மாத்திரும். அல்லேலூயா. ஆமென். எழுப்புதலின் அக்கினியை பெற்ற புத்தகம் அந்த புத்தகம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுல சொல்றாரு அக்கினிக்கு விளம்பரம் தேவையில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள் மெயின் ரோட்ல சபை இருந்தாதான் ஜனங்க வருவாங்க. சபை நல்லா ஹை சீலிங் வச்சு கட்டணும்,
சபையை நல்லா ஆடம்பரமா காசு எவ்வளவு செலவானாலும் காணிக்கை வாங்கியோ கடனை வாங்கியோ எதையோ வாங்கியோ ஆடம்பரமா கிளாஸஸ் வச்சு அதை ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா வெளியே தெரியிற மாதிரி காண்பித்து ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கணும். ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தேன். அவர்கள் பாவம் அவங்களுக்கு தெரியல, அவர்களுக்கு நல்ல மெய்ப்பர்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அவங்க இல்ல. வாலிபருக்கு யூத் மீட்டிங் நடத்தணும், வாலிபர்களை இழுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேஜ பயங்கரமா டெக்கரேட் பண்ணணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான். அதுல லைட்டை போடுறது, இதுல பேஸ் வைக்கிறது, மியூசிக்ல பேஸ் வைக்கிறது, ஊஃபர் வைக்கிறது, சப் ஊஃபர் வைக்கிறது, ஸ்பீக்கர் எல்லாம் பக்காவா இருக்கிறது. இந்த லைட்ஸ் எல்லாம் வெளி லைட் வராம உள்ள இருக்கிற லைட் மட்டுமே பயங்கர க்ளோ ஆகணும், புகை போடணும், அந்த த்ரோன் ரூம் மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வரணும். அதுலதான் தேர் இன்வெஸ்டிங் டைம். ஏன்னா அப்பதான் வாலிபர்கள் அட்ராக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் கேக்குறேன், யோவான் ஸ்நானகன் எப்படிப்பா ஊழியம் செஞ்சாரு? How did John the Baptist preached? லைட் போட்டாரா? ஃபேனாவது இருக்குமா? பொட்டல் வெயில். வெயில்னா அந்த மாதிரி வெயில் அடிக்கும். எங்க வில்டர்னஸ் இல்லையா? வெயில் அப்படி அடிக்குது. அங்க உட்காந்து உச்சி வெயில்ல உட்காந்து எல்லாம் பிரசங்கம் கேக்குறான். எப்படி கேக்குறான்? யோவான் ஸ்நானகனுக்குள்ள எரிந்த எழுப்புதலின் அக்கினி அவர்களை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நீ எழுப்புதலின் அக்கினியை பெற்றுக்கொண்டால் போதும் மகனே. நீ அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா வெயிட்டா ஹைட்டா வெயிட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீ அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், கருப்பா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. உனக்குள்ள அக்கினி எரியும் என்றால் அது மோசேவை எரிய முச்செடி எப்படி இழுத்ததோ அதே போல இழுவா. எழுப்புதலை பிறப்பிக்கிற சந்ததியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மதான் ரோடு போடணும். ரோடு போடல கர்த்தரால முழுமையா தெரிய செய்ய முடியாது. அதனால்தான் அவருடைய மகிமையை விளங்கும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கு எவன் என்னோட மகிமையை வெளிப்படுத்துவான்னு கர்த்தர் ஆவலா தேடிக்கிட்டே இருக்கார். வாசிங்க 2 நாளாகும் 16:9. 2 நாளாகும் 16வது அதிகாரம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தை போய் தியானிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு, கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு. யாராவது உத்தம இருதயத்தோடு இருக்காங்களா அப்படின்னு கர்த்தர் தேடி பார்க்கிறார். தேடி பார்க்கிறார். அல்லேலூயா. நீ கீழ்த்தட்டுல போய் விழுந்தாலும் உன்னை கூப்பிட்டு வாப்பா, மீனையாவது அனுப்பி அதுக்குள்ள போய் ரிப்பெண்டன்ஸ் ஆவான்னு சொல்லி மீனை அனுப்பி அதுக்குள்ள ரிப்பெண்டன்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் போய் ப்ரீச் பண்ண. யோனா போய் ப்ரீச் பண்ண உடனே அந்த தேசத்துல ரிவைவல். அல்லேலூயா. ரிவைவல கன்விக்ட் ஆகுறாங்க. 40 நாள் எவனும் தூங்கல. ஆமா, எவனும் தூங்கல, எவனும் சாப்பிடல, புசிக்கல, குடிக்கல. மிருக ஜீவன், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் யாரும் தூங்கல. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாம் உபவாசம். ராஜாவே ரட்டு உடுத்தி உபவாசம் இருக்காரு. கர்த்தர் மனம் மாறினார். அழிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மனம் மாறினார். யோனா கள்ள தீர்க்கதரிசி அல்ல. யோவான் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த நினிவே ஜனங்களுக்காக நான் இறங்க மாட்டேன். சகல தடைகள் உடையெடுந்த வேளையில இயேசுவின் நாமமே அதை சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனை அழைத்தது போல உங்களை அழைத்திருக்க. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எப்படி ஊழியம் செய்தாரு, இயேசுவை எப்படியெல்லாம் காட்டலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அந்த மாதிரி ஊழியம். நீங்க சத்தியத்துக்கு சாட்சி கொடுங்க. Man, you must be the testimony for truth. You must be the witness for truth. சத்தியத்துக்காக நிக்கிறவர்களா இருக்கணும். சத்தியத்துக்காக நீங்க நிக்கலன்னா உங்களால் ரிவைவ்ல கொண்டு வர முடியாது.
உங்களுக்குள்ளேயே ரிவைவலை கொண்டு வர முடியாது. உங்க குடும்பத்துல எப்படி கொண்டு வருவீங்க? உங்க குடும்பத்துல ரிவைவல் கொண்டு வர முடியல, உங்க வேலை ஸ்தலத்துல ரிவைவல் கொண்டு வர முடியலன்னா பிரச்சனை என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் த லார்ட். பாருங்க, யோவான் தானுடைய பேக்ரவுண்ட் தெரியும்ல. அவர் ஆசாரியனுடைய மகன், லேவி கோத்திரம். இவரும் ஆசாரியனா மாறணும். சகரியாவோட பையன். அடுத்து தேவாலயத்துல இவருதான் போய் தூபம் காட்டணும், ஆசாரியன். ஆனால் அந்த எந்த பேக்ரவுண்டும் எனக்கு வேணான்னு சொல்லி அவர் நிலைமை பாருங்க. 4வது 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3:4. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து, ஆசாரியன் ட்ரெஸ், அவ்வளவு விலையேறப்பட்ட ட்ரெஸ் தெரியுமா? போய் எக்ஸடஸ்ல லேவியராக முதல்ல படிச்சு பாருங்க. ஆசாரியனோட ட்ரெஸ் அவ்வளவு மகிமையா இருக்கும். அவன் எதை உடுத்தி விட்டுருக்காரு? ஒட்டக மயிரை உடுத்தி விட்டு. அல்லேலூயா. உலகம் அவனை அற்பமா பார்த்திருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள அக்கினி இருந்தது. ஜனங்கள் அறிந்து வந்து மனம் திரும்பினார். அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்க மனம் திரும்பும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த எழுப்புதலின் அக்கினி இருந்துச்சுன்னா நீங்க போய் பேசக்கூட வேணாம். நீங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாலே அழுவோம். அல்லேலூயா. பாவின்னு அழுவோம். உங்களுக்குள்ள பரிசுத்த அக்கினி பற்றி எரியணும். சார்லஸ் ஃபினி நாட்டுல, சார்லஸ் ஃபினின்ற வல்லமையான இவாஞ்சலிஸ்ட் போய் ஏதாவது ஒரு பிரேயர் மீட்டிங்ல உட்கார்ந்தாருன்னா அவர் பேசக்கூட ஆரம்பிக்க வேண்டாம். போய் உக்காந்தா போதும். ராமா ஷட்டா ரபகலபா, அங்க ஒரு கன்விக்ஷன் வரும். கர்த்தர் ஆவியான ஒரு கிரியேஷன் ஆரம்பிப்பார். அங்க இருக்கிற அந்த பிரேயர் மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் எந்த ஒரு மூட்ல இருந்தாங்க, எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல அவங்க இருந்தாங்க, அவங்களுக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் அவளை உணர்த்த ஆரம்பிப்பார். நீங்க போகிற இடமெல்லாம் ஜனங்கள் உணர்த்தப்படணும். ராபா தேரேபே ஷேகாடாகாதால. You have to pray for that. Lord, give me that revival fire. கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகிற இடம்லாம், நீங்க ப்ரீச் பண்ற இடம்லாம், நீங்க பேசுற இடம்லாம், நீங்க செயல்படுற இடத்துலலாம் ஜனங்க தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருக்கு. அதுதான் மேலான அற்புதம். ஆமே. நம்ம நினைக்கிறோம் செத்து போனவன் உயிர்த்தெழுப்பதுதான் பெரிய அற்புதம், கிரியேட்டிவ் மிராக்கிள். அன்னைக்கு சொன்னல, கை இல்லாதவனுக்கு கை கொண்டு வரதான் பெரிய மிராக்கிள் நம்ம நினைக்கிறோம். பெரிய மிராக்கிள் எது தெரியுமா? பாவியான நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்பி பரிசுத்தவானாய் மாற்றுகிறது தான் ஒரு மிகப்பெரிய அற்புதம். அல்லேலூயா. மரித்து போன ஒருவனை பிசிக்கலா எழுப்புறது இல்ல, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு எழுப்புதலின் ஊழியம் என்ன? செத்து போன தேசத்தை எழுப்புறது, செத்து போன சபை எழுப்புறது. ராபா தோரோபோ ஷேகாதலாபா. உனக்குள்ள கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி, வைராகியத்தின் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இப்ப நிக்கிறது, நீங்க இப்ப ஜெபிக்கிறது இதெல்லாம் போதாது. யோவான் ஸ்தானனை பாருங்க. அவனை எப்படி அவன் ரிவைவ் 6 மாசத்துல எழுப்புதல கொண்டு வந்துட்டானே. எப்படிப்பா 6 மாசம் கூட இல்ல, அவர் பிரீச் பண்ண ஆரம்பிக்கும் போதே வான மண்டலங்கள் அசைஞ்சிச்சு. அல்லேலூயா. ஜனங்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தார், 5வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து. ஒருத்தன் சும்மா போய் ஒருத்தன் கிட்ட பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டான். இவனால அவனுக்கு ஒரு இம்பாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. நான் போய் இவங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து என் பாவத்தை உங்ககிட்ட அறிக்கை செய்வேனா? நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க? ஆனா யோவான் ஸ்தானனை நோக்கி தேடி ஜனங்க எங்க இருந்தோ தூரத்துல இருந்து வந்து வனாந்தரத்துல வந்து உட்கார்ந்து அவங்க பாவத்தை அறிக்கை பண்றாங்க. தாரா ஷேகாதலாபா. What a spirit of conviction did John the Baptist had. அல்லேலூயா. அவன் பேசும்போதே கன்விக்ட் ஆகும். விடியன் பாம்பு குட்டியிலன்னு சொல்லும் போதே அவர்கள் குட்டப்பட்டு மனம் திரும்புவாரு. மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் யோவான் ஸ்தானகன் மூலமா ஸ்டார்ட் பண்றாரு. அதான் பேப்டிசம் ஆஃப் வாட்டர். அல்லேலூயா. ஞான எழுப்புதல் உடையவர்கள், அல்லேலூயா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் பாவங்களை அறிக்கை செய்.
பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? ஞானஸ்தானத்தை ஸ்தாபித்தவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய இந்த ரிவைவல் நாட்கள்ல சில புதிய புதிய முரண்மைகளை கர்த்தர் கொடுப்பார். முறைமைகளை கர்த்தர் கொடுப்பாரு. இது என்ன புதுசா இருக்கு, பைபிள் இல்லாது? பைபிள் இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஞானஸ்தானம்னு ஒண்ணு கொண்டு வர்றார். ஜல ஜல ஸ்தானம் அப்படின்னு கொண்டு வர்றாரு இல்லையா? ஜலத்துல ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு புதிய அனுபவத்தை கொண்டு வர்றாரு. ஏன்? ஆமென். அந்த டைம்ல கர்த்தர் ஒரு டிஸ்பென்சேஷனை ஓபன் பண்றார், ஒரு மார்க்கத்தை ஓபன் பண்றாரு, புதிய வழியை ஓபன் பண்றாரு. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல இன்னொரு ஒரு புதிய வழியை ஓபன் பண்றாரு. ஆமென். இந்த புதிய எழுப்புதல்ல கர்த்தருடைய அபிஷேக கரம் ஒவ்வொரு ஜனங்களை தொடும்போது, அப்பாவி அப்பாவி அப்பாவின்னு சொல்லி அறிக்கை செய்து மனம் தரும். வில்லியம் சீமோன் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வீரர். அல்லேலூயா. அவர் அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு கூட ஜனங்க பிளைட்ல ஏறி அசுசா ஸ்ட்ரீட்ல வந்து நிப்பாங்களாம். அசுசா ஸ்ட்ரீட்ல அந்த மாதிரி ஒரு ஆவின் அபிஷேகம் இருந்துச்சு. அங்க இறங்கினோடனே அவன் கண்ணிட்டான். ஐயோ நான் பாவி அறிக்கை செய்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கும். ஜப அக்கினி. அல்லேலூயா. எழுப்புதலின் அக்கினி உன்னை பழைய மனிதனா இருக்க விடாது, புதிய மனிதனா என்னை மாற்றும். ஆமென். அதான் அந்த ஜப அக்கினி, இந்த எழுப்புதலின் அக்கினி. யோவான் சொல்றாரு, எனக்கு பின்ன ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சின் வார கலட்டுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் உங்களை ஜலத்தினால் அல்ல ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களை ஞானஸ்தானம். கையில விட்டு சொல்லாமா? ஆவியினால் அக்கினியினால் நாம் நிறைந்தவர்களா, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய், கர்த்தருக்காக வைராகியமாய் ஊழியம் செய்கிறவர்களாய், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்க? அவன் ஒட்டக மயிர் உடையவனாய் தரித்து தன் அறையில் வார்க்கட்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளிகளும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்துச்சு. அவன் அப்படி கறி மீன் சாப்பிடுற ஆளு. ஆசாரியனுக்கு டெய்லி கறி தெரியுமா? பலிபீடத்துல இருக்கிற கறிய கொழுப்ப தகனிச்சுட்டு கறியை குத்துருவாங்க. ஆசாரியன் இன்னும் சாப்பிடணும். நைட்டு உள்ள சாப்பிட்டு முடிக்கணும். டெய்லி கறி எப்படி இருக்கும்? ஆனா என்ன சாப்பிட்டு இருக்கான்? கடைக்கிற பூச்சிய வெட்டுக்கிளிய இது சாப்பிட்டு இருக்கான். லூயா. நீங்க கர்த்தருக்காக எதையாவது இழந்தீங்கன்னா கர்த்தர் அதை 100 திருப்பி தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக உங்க சொகுசை நீங்க இழந்தீங்கன்னா கர்த்தர் 100 திருப்பி. அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆத்துமாக்களா மாத்துங்க. ஆமென். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்லு, நீங்க பெரிய ஒரு கார் வச்சிருக்கணும், அந்த காரை இழக்கிறீங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்கப்பா, இந்த காரை நான் உமக்காக இழந்துட்டேன், இந்த காருக்கு பதிலா எனக்கு ஆத்துமாக்களை தான். ஆமென். அவன் தன் சொகுசு வாழ்க்கையை விட்டான். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த ஆடம்பரத்தை விட்டான். எல்லாத்தையும் விட்டான். அவனை தேடி ஜனங்க வந்தாங்க. ரீபாலா. இன்னைக்கு சபைலாம் புலம்புது. இன்னைக்கு சபையில இருக்க பாஸ்டர்கள் ஜனங்க சபைக்கு வருகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் செய்யணும்? யோவான் ஸ்தானன் போல வனாந்தரத்துல போய் உட்கார்ந்து கர்த்தரோடு உறவாடா. அல்லேலூயா. கர்த்தரோடு பேசணும். பண்ணின ஜபம் இந்த வான மண்டலங்களை அசைத்து. அல்லேலூயா. இயேசுவை எழுப்புதலின் அக்கினியையே அவன் கொண்டு வருகிறவன். எலியா ஜெபித்த போது வான மண்டலங்கள் திறக்கப்பட்டு அக்கினி இறங்கி வந்தது. அவன் வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கிற திறவுகளை உடையவனாய் எலியா இருந்தான். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது வானங்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. உங்க ஜபத்துக்கு மத்தவனுடைய ஜபத்துக்கு வித்தியாசம் இருக்கணும். ராபா தேரே ஷேகாதாடாபாகலாபா. ஜெபிக்கவே முடியல தம்பி சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரோடு உன்னை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி பலிபீடம் ஆலயத்தில் இருந்தால்தான் அக்கினியினால் மெருகேற்றப்படும். விளக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்தால்தான் அது அக்கினியினால் தினந்தோறும் அது எரியும். அல்லேலூயா. ஆலயத்தை விட்டு வெளியே வந்துச்சு, அதை ஊதிடுவாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் நீ உன்னை பொருத்திக்கொள்.
தரிசனம் என்பது ஜெபம் என்கிற கருவறையிலிருந்து பிறக்கிறது. அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னே தெரியல. கர்த்தர் சித்தம் என்னன்னே தெரியல. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த காலேஜ்ல சேர்றதா, அந்த காலேஜ்ல சேர்றதா, என்னன்னு தெரியல. ரிவைவல் தான்ப்பா கர்த்தருடைய தரிசனம். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி ஒருமித்து கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெற்றார். பிரபா தோரோ ஷெட்டே ரேகாடாகாத சொல்லுகிறார். வாழ்க்கையில எழுப்புதல் அக்கினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா சொகுசுகளை விடணும். ஆமென். நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்காம கர்த்தருக்காக நீங்க எதை விட்டீங்கன்னு யோசிங்க. எதை விட்டீங்க கர்த்தருக்காக? நிறைய கர்த்தர் நான் என்ன ஆசீர்வதிக்கிறார், எனக்கு இதை கொடுத்தார் அதை கொடுத்தாருன்னு சொல்றீங்க. கர்த்தருக்காக எதை இழந்தீங்க உங்க வாழ்க்கை? யோவான் எல்லாத்தையும் இழந்தான். அல்லேலூயா. எழுப்புதலை கொண்டு வந்தான். இன்னைக்கு நீங்க எதையும் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. ஆனா உங்க மூலமா எழுப்புதல் வரணும்னு ஆசை மட்டும் இருக்கு. எப்படி நடக்கும்? வழியை ஆயத்தப்படுத்தும்படியான கிருபைகள் இறங்கி வர வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்வீரார், கிரியை செய்வீரார். பிசாசின் கட்டுகள் உடையடந்து வேலையில இயேசுவின் நாமத்தில். அப்போ ஜனங்கள் எல்லாம் வராங்க. ஜனங்க வந்த உடனே நம்ம மறுபடியும் பாஸ்டர் ஆயிடக்கூடாது. ஜான் த பேப்டிஸ்டாவே இருக்கும். அல்லேலூயா. போதகன் ஆயிடக்கூடாது. இங்க கனெக்ட் பண்ணி பேசுறாரு. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு. ப்ராஃபஸி பாருங்க, வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆபரேட் ஆகுது. பரிசேயர் சதுசேயன் வரும்போது அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை தோரா ஷீகாதாலா. அது கேளுங்க கத்திரிடத்துல. தொலைநோக்கு பார்வை தாங்க. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபைகள் தாங்க. இந்த மனுஷன் யாரு? விரியன் பாம்பு குட்டியா இல்ல புறாவான்றத பாதுங்க கத்தாவே. என் கண்களை தரங்க, என் கண்களை தரங்க. ஆவியின் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரோட மணிக்கணுக்க நீங்க கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஓப்பன் ஆயிடும். அந்நிய பாஷை, கண் திறக்கப்படுற அனுபவம் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஆனா நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் மாத்திரம் இல்லைன்னா எல்லாத்தையும் ஓட்டா பாத்துற மாதிரி இழந்து போயிடும். அல்லேலூயா. தெரியும் நிறைய பேர் வாழ்க்கையில பெரிய பெரிய அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு எங்கேயோ இருப்பாங்க. ஆனா பெருமையோ இல்ல கீழ்ப்படியாமையோ ஏதோ ஒரு காரியத்துல அவங்க விழுகிறது நிமித்தம் அது எல்லாத்தையும் இழந்து போய் அது கள்ள போதகமா மாறி, கள்ள தீர்க்கதரிசனமா மாறி, எல்லாமே கள்ள காரியமா மாறி. அல்லேலூயா. பெரிய பாத்திரத்துல நிறைய பால் வைத்திருக்கீங்க, அதை குடிக்கலாம், சக்கரை போட்டு அதை குடிக்கலாம்னு வச்சுக்கலாம். அதுல ஒரே ஒரு டிராப் விஷம், அதை மட்டும் போட்டா உங்களால அந்த முழு பால்ல கொஞ்சம் அந்த விஷத்தை மட்டும் எடுத்துருங்க, அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க இவ்வளவு பெரிய ஆவியின் வரங்களை பெற்றவர்களா இருக்கலாம். அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆவிக்குள்ளாகி போய் எசேக்கல் போல உலர்ந்த எலும்பில் பள்ளத்தாக்குல போய் கூட எழுப்பியிருக்கலாம் நீங்க ஆத்துமாவில. ஆனா இன்னைக்கு பெருமையடைவாய் என்றார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்வாய் என்றார். உன்னை அந்த பிசாசு பற்றி பிடிக்கும். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம வாழ்க்கையில தேவையான ஒரே காரியம் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியும். அப்படியே கீழ்ப்படியும். இல்ல பிரதர், இப்படி பிரதர், நீ சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவில்லை மகனே, நீ சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவில்லை மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், எழுப்புதலின் நாட்கள்ல கர்த்தர் திரள் திரளாய் ஜனங்களை எழுப்பி கொண்டு வருவார். அப்ப அந்த சூழ்நிலையில நம்போ எழுப்புதலை பிறப்பிக்கிறவர்களாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எவ்வன சந்ததி, எவ்வன சந்ததி, முதலாய் பிறப்பிக்கப்பட்ட எவ்வன சந்ததி. அல்லேலூயா. ஆமென். நம்ம தான் ஃபோர் ரன்னர். நாடி போய் வழியை ஆயத்தப்படுத்தி எழுப்புதலை கொண்டு வரும். அதுக்கு தடையா இருக்கிற அஸ்தரோத்தின் ஆவி, தூமாஷின் ஆவியை முற்றிலும் அழிக்கணும். அழிப்பதற்காக திறப்புல நின்று சுவர் அடித்து ஜெபிக்கணும், சுவரை அடைச்சு ஜெபிக்கணும். அல்லேலூயா. மனுஷ குமாரன் பிசாசின் வல்லமைகளை அழிக்கவே வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடி வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் முற்றிலுமா இராதபடிக்கு அழிக்கப்படணும். இயேசு உன்னை மாத்திரம் ரட்சிக்க வரவில்லை, முழு உலகத்தின் ரட்சகர் என்பதை அறிந்திருப்பாய் என்றால் நீ அதை செய்வாய், நீ அதை செய்வாய். ரிபாதாடா பாடாகாதாடா பாடாகாதாடாகாதாடாபா. அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பும். சர்ப்பத்தின் கிரியைகள் எரிவதா, எல்லா தூக்க மயக்கங்கள், இருளின் வல்லமைகள், ரீமானா தூராமா ஷட்டாரா பாடாகாதாடாபாகலா.
மூட நம்பிக்கைகள் எரியட்டும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் எரிவதாக இயேசுவின் நாமத்தினால் சுத்தம் நடைபெறட்டும். இது மாத்திரம் பார்க்கலாம். நான் அப்படியே லீடிங்ல ஜபத்துக்குள்ள போயிட்டு வரேன். ஓகேங்களா? என் கூட அப்படியே ஜெபிங்க. ஓகேங்களா? எழுப்புதல் அக்கினி அப்படியே ஊற்றிட்டு மறுபடியும் அந்த வசனத்துல இருந்து அந்த அக்கினி புறப்பட்டு வருகிறது நல்லா உணர முடியும். ஓகேங்களா? ப்ளீஸ் ப்ரே வித் மீ. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ட்ரை டு ப்ரே. ஓகேங்களா? ஏதோ ஜெபிக்கிறாரா டங்ஸ்ல அப்படின்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஓகேங்களா? நீங்களும் எழும்பி ஜெபிக்கணும். வாய்களை திறக்கணும். பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளணும். முக்கியமா இந்திய தேசத்துல ஒரு முக்கியமான ஸ்பிரிட்னா இது அஸ்தரோத்து ஸ்பிரிட், 5 தலை சர்ப்பம். இந்த ஸ்பிரிட் அடிச்சு ஜெபிக்கணும். கடிஞ்சு கொண்டு ஜெபிக்கணும். இந்த ஒவ்வொரு தலையிலும் ஒவ்வொரு விதமான டங், அதுனா நாவுகள் இருக்கிறது இல்லையா? அந்த நாவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரியை பண்ணும். அதிகாரம் துரைத்தனங்கள் இருக்கவங்க கிட்ட போய் ஒரு நாயின் நாவு என்ன பண்ணும்? அது அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு இச்சையான வார்த்தைகளை பேசும். மன ஆசை உடையவனா மாத்து. எருதி நாவு என்ன பண்ணும்? போயிட்டு ஏழைங்களை அடி, பஞ்சத்தை உண்டு பண்ணும். ஏழைங்களை அடின்னு சொல்லி வலியவர்களுடைய வைத்த நரம்பு இழிவான ஆதாயத்திற்காக வேலை செய்யப்படும் எருதி நாவு. அதே மாதிரி ஓனாயின் நாவு ரத்தம் சிந்த பண்ண கற்பிக்கும். கொலைகார அஸ்தரோத், 5 கட்டுகிற ஸ்பிரிட். இதை பைன் பண்ணி ஜபிக்கணும். ரிவைவில் அக்கினி வருகிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. தடையா இருக்க கல்லுகள் எல்லாம் பொறுக்கி தூக்கி போட்டா அந்த ரோடு அப்படியே ஸ்மூத்தா ஆயிடும். அப்புறம் ஒரு காரு, ஒரு பைக்கு, பஸ், லாரி அது போனாலும் ஸ்மூத்தா போகும். கல்லை வச்சுட்டு நீங்க ஏத்துனீங்கன்னா இடறி விழுவாங்க. அல்லேலூயா. He did a preaching which was not so impressive, attractive, but yet people came and repented. Hallelujah. உங்க preaching repentance கொண்டு வரணும். உங்க preaching பொருளாசையை கொண்டு வரக்கூடாது. Hallelujah. நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அவர்கள் ஸ்டேட்டஸ் போறதெல்லாம் நான் பாக்குறேன். எல்லாம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருக்கு. பாவத்தை குறிச்சு கடிச்சு பேசுற ஆட்கள் கம்மியா இருக்காங்களே. திறப்பில் நின்று ஜபிக்கிற ஜப வீரர்கள், ஜப தலைவர்கள் இல்லையே தேசத்துல. வர்ஷிப் லீடர் இருக்காங்க, ஆனா ஜப லீடர் இல்லையே, பிரேயர் லீடர் இல்லையே. அல்லேலூயா. மியூசிக் நல்லா வாசிக்கிற கீபோர்டிஸ்ட் இருக்காங்க, ஆனா தெரு பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. பெரிய பெரிய கொயர்ல மெம்பர்ஸா இருப்பாங்க. தெருவுல ஒரு பையனுக்கு சாட்சி சொல்லி சுவிசேஷம் சொன்னா சொல்ல தெரியாது. கொயர்ல போய் பாட்டு போடுவாங்க. பயங்கரமா பெரிய ஒரு சர்ச்சில் பிரஸ்டீஜியஸ் போஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க அதை. ஆனா கர்த்தருடைய பார்வையில அது அற்பமா இருக்கு. பிள்ளைகளை கர்த்தர் சொல்றாரு, he didn't compromise truth. He was standing for truth. சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவன யோவான் ஸ்தானன், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவன. அல்லேலூயா. பரிசேலும் சதிசேலும் அநேகத்தை நடத்தி ஞானஸ்தானம் பெரும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாத்துக்கீங்களா? மரணம் வந்துட போது, கத்தர் அடிச்சிட போறாதுன்னு சொல்லிதான் கீழ்ப்பிடிவானே தவிர கத்தர் மேல இருக்கிற அன்புனால கீழ்ப்பிடியவே மாட்டான். பாத்துருக்கீங்களா? அந்த கதை தான். ஐயோ நம்மளும் போய் ஞானத்தனம் எடுத்துக்கலாம், என்ன ஜனங்க நம்மள மதிக்கணும்னு வந்து ஞானத்தனம் எடுக்கிறான். என்ன சொல்லிட்டா விரியன் பாம்பு குட்டிய. அல்லேலூயா. 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, ஒருத்தன் மனம் திரும்பினானா அவனுக்குள்ள கனி இருக்கும். நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றேன், ஆனா உங்ககிட்ட கனியை என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல, அதை உணர முடியவில்லையே. ஆவின் கனி இல்லையே உங்ககிட்ட. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ரைபா ஷட்டாரா கதலபா. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு. அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாருங்க. Faith can move mountain. அல்லேலூயா. இந்த கல்லை எழுப்பி ஆபிரகாம் சந்ததி உண்டு பண்ண முடியும். நீ சும்மா நான் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லிட்டு இருக்காது. இந்த கல்ல அப்பமா மாத்த முடியாது. சாரி, இந்த கல்ல ஆபிரகாம் சந்ததியா மாத்த முடியாது. அல்லேலூயா. நிறைய கல்லதான் கர்த்தர் மாத்திருக்காரு எங்க வாழ்க்கையில். கல்லு மாதிரி இருப்பான் வசனத்தை சொன்னா.
ஆனா அவன் இன்னைக்கு வல்லமே பிரசவம் பண்ணுகிறவனா. அல்லேலூயா. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகியால் நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மனம் திருந்தலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பு வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் பாதரட்சி சுமக்கிறதற்கு நான் பாத்திரனல்ல. பரிசுத்த ஆவியினாலும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில சுட்டரிப்பார். சொன்னால சத்ரு துன்மார்க்க நீதிமானுடைய சபையில வந்து நிக்க முடியாது. நியாயத்திற்கு நாள்ல அவனால நிக்க முடியாது. பதற போல பறந்து போயிடும். சபையில 10 பேர் ஒழுங்கா இருந்தா இன்னும் ஒருத்தன் ஒழுங்கா இருக்க மாட்டான். பதறா இருப்பான். வளர்ற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வரும் சொல்லுகிறார், கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வேர் எப்படி கண்ணுக்கு தெரியாது, கோடாரியும் கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்ப நியாயத்திற்கு வரும்னே தெரியாது. ஆனா வரும். நம்ம பண்ண அவ்வளவு கோபாக்கினைக்கான தண்டனையை கர்த்தர் கொண்டு வருகிறார் அவரோட. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னு சொல்லாம பதரையோ அவியாத அக்கினியில சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு யோவானினால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். இயேசுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அவன் சொல்லாமா, கர்த்தர் ஒரு மிகப்பெரிய டாஸ்கை யோவானுக்கு கொடுக்குறாரு. 24 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க் பாருங்க, சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். சொல்லுங்க, ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர். அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பாவிட்டால் ஒருத்தன் போய் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பவர் என்று எனக்கு சொல்லி. அப்படின்னா யோவான் தன்னுடைய ஊழியமே பேப்டிசம் கொடுக்குறது தான். ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி மனம் திரும்புங்கன்னு சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி அவளை மனம் திரும்ப வச்சு அழுது அறிக்கை பண்ண வச்சு அவளை ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்புறதுதான் அவனோட டாஸ்க். இந்த ஞானஸ்தானம் கொடுக்கறதை ஏன் கர்த்தர் வந்து இவனுக்கு வேலையை கொடுத்தாருன்னா, இயேசு ஒரு வாட்டி வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாரு. சரி, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வார். இந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை வடிவில இயேசு மேல வந்து இறங்கும். இல்லையா? அதான் இங்க போட்டிருக்கு. யார் மேல பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இறங்குறாரோ அவர் தான் தேவகுமார் இயேசு. பாபா ஷாக்கா தூராபாகாலா. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ப்ராஃபட்டிக் ஐஸ், ப்ராஃபட்டிக் விஷன். அல்லேலூயா. ஆமென். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தேன். பிரீச்சர், வல்லமையான பிரசங்கியார், கண்கள் கூர்மை அடைந்தவன். அல்லேலூயா. அற்பமான உன் சரீரத்தை ஆச்சரியமாய் மாற்றுவார். ஆனா அதுக்கு நம்ம ஒபே பண்ணும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற விழாதா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கலாம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? நன்மை தேவனுக்கு கர்த்தருடைய காரணம் ஒரு விஷயம் கூட பற்றி எரியட்டும். ஜாயின் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் எழும்புகிற கிருபைகளுக்காய் நன்றி. பற்றி எரி, பற்றி எரி. பாதா டாபாலா ஷீகா பாதாலாபா ஷடா படா கதா டகாலாபா. எழுப்புதலின் அக்கினியை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். யோவான் ஸ்நானகனை போல போய் வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபைகள் தருவீரா. கிறிஸ்துவ வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபைகள் தருவீரா. இமாலா தூராமா ஷபாடா தூடாபாலா ஷேகபாலா வரகதா படகதா. அக்கினி இறங்கி வரணும். சகல தடைகள் உடையிடும். இருளின் வல்லமைகள் எரிவதாக இயேசுவின் நாமத்தில்.
Jesus name we pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.